உலகம் முழுவதும் உள்ள சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நாட்டு மருத்துவம், நலம் தரும் மருத்துவம். எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகள் இல்லாத, பாதுகாப்பான பணச்செலவுகள் இல்லாத மருத்துவம். எளிய மருத்துவ கருத்துக்களை இந்த நிகழ்ச்சியிலே நாம் ஒவ்வொன்றாக பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம். இன்று சில மருத்துவ குறிப்புகளை நாம் தெரிந்து கொள்வோம். பொமன்கிரனேட் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுவது மாதுளம் பழம் என்று தமிழிலே குறிக்கப்பெறுகின்ற ஒன்று. இந்த மாதுளை முத்துக்களை எடுத்து நாம் சாறாக பருகுகின்ற பொழுது அது உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய ஒன்றாக, ஆன்டி ஆக்சிடென்ட் என்கின்ற வகையிலே நோய் வாராமல் தடுக்கக்கூடிய ஒன்றாக, எலும்புகளுக்கு பலம் தரக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது என்பதை அறிந்திருக்கின்றோம். இந்த மாதுளை முத்துக்களுடைய சாறு எடுத்து அதை கொதிக்க வைத்து ஆற வைத்து கொண்டு ஒட்டைட்டிஸ் என்று சொல்லக்கூடிய காதில் சீழ்வடுகின்ற நிலை, காதில் இரைச்சல், இப்படிப்பட்ட நிலையிலேயும் காது வலி என்ற வந்த போதும் இந்த மாதுளம் கனியினுடைய சாறு ஓரிரு சொட்டுக்கள் 2 காதிலேயும் ஓரிரு முறை அன்றாடம் விடுகின்ற நிலையிலே 2-3 நாட்களிலே இந்த காது சம்பந்தமான பிரச்சனைகள் விலகி போகும் என்பதை மறத்தல் ஆகாது. அன்பான நேயர்களே, பிரசவத்தை எதிர்நோக்கி இருக்கும் தாய்மார்கள், குறிப்பாக 5 மாதங்களுக்கு பிறகு கருவுற்ற தாய்மார்கள் HB என்று சொல்லக்கூடிய ஹீமோகுளோபின், குருதியிலே இருக்கின்ற இரும்பு சத்துவத்தை அதிகப்படுத்தி கொள்ள வேண்டும். பிரசவத்தின் போது வீணாகின்ற குருதியை அவர்கள் நிரப்பி சேமித்து வைத்து கொள்ள வேண்டும். அதற்கு மிக முக்கியமான ஒன்று பேரிச்சம் பழம், த டேட்ஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுகின்ற ஒன்று. அன்றாடம் 5 பேரிச்சம் பழங்களை காலை ஒரு முறை, இரவு ஒரு முறை, ஏதேனும் ஒரு வகையிலே தனியாகவோ அல்லது பாலோடோ சேர்த்து பருகி வருகின்ற பொழுது இந்த குழந்தைகளுக்கு போதிய வளர்ச்சியை கொடுக்கக்கூடியதாக விளங்கும். குழந்தைகளுடைய நரம்புகளுக்கு பலம் தரும். தாய்மார்களுக்கும் பிரசவ காலத்திலே வலி இல்லாமல் சுகப்பிரசவத்தை தரக்கூடிய ஒன்றாக விளங்கும். அவர்களுக்கு போதிய குருதியை, இந்த ஹீமோகுளோபின் என்கின்ற அளவு 15க்கு மேலாக இருக்க வேண்டும். அந்த அளவை அவர்கள் நிச்சயமாக பேரிச்சம் பழத்தின் மூலம் பெறுவார்கள் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். சாலைகளிலே கொடி போல, இப்படி நூல் போல மரம் முழுவதுமாக படர்ந்திருப்பது கொத்தான் என்று சொல்லுவார்கள். கேசிட்டா ஃபிலிஃபார்மிஸ் என்று இதற்கு தாவர பெயராலே சொல்லுவது வழக்கம். இது விண்மதி வள்ளி என்று சொல்லுவார்கள். இதற்கு எருமை கொத்தான் என்று கூட இன்னொரு பெயர் உண்டு. விண்மதி வள்ளி, எருமை கொத்தான் என்று கூட இதற்கு இன்னொரு பெயர் உண்டு. இது ஒரு ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஃபங்கல், ஆன்டி மைக்ரோபியல் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்று நுண்கிருமிகளை போக்கக்கூடியதாக, புறமருந்தாகவும் உள்மருந்தாகவும் இது பயன் தருகிறது. குறிப்பாக சிறுநீரகத்தை பற்றிய சிக்கல்களை போக்கக்கூடிய ஒன்றாக, டயூரிட்டிக் என்கின்ற வகையிலே சிறுநீரை தூண்டக்கூடிய ஒன்றாக, அதிலும் த பர்னிங் மிக்சுரேஷன் என்று சொல்லக்கூடிய சிறுநீர் தாரையிலே எரிச்சல் ஏற்படுகின்ற போது இது ஒரு குளிர்ச்சி தருகின்ற ஒன்றாக, சிறுநீர் தாரையிலே இருக்கின்ற அனலை குறைத்து எரிச்சலை தடுக்கக்கூடிய ஒன்றாக இது விளங்குகிறது. அதோடு கூட இது விந்து என்று சொல்லக்கூடிய, அதாவது இந்த விண்மதி கொடியினுடைய சூரணத்தை நாம் தீநீராக்கி பருகுவதனாலேயோ அல்லது சூரணமாகவோ வெறுகடை அளவு அந்தி சந்தி என்று 2 வேளை நாம் தேனோடோ பாலோடோ பருகி வருகின்ற பொழுது இந்த செமன் என்று சொல்லக்கூடிய விந்துனுடைய உயிர் அணுக்களை, அதனுடைய ஸ்போம் கவுண்ட் என்று சொல்லக்கூடிய உயிர்களுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்துகிறது. அதனுடைய மொட்டிலிட்டி என்று சொல்லக்கூடிய பயணத்தன்மையை இது அதிகப்படுத்துகிறது. அதனாலே ஆண் மலடு என்கின்ற மேல் இன்ஃபெர்டிலிட்டி என்கின்ற நிலையிலே இருந்து
ஒரு மலட்டு நிலையை போக்கி குழந்தை பேரை தரக்கூடிய ஒன்றாக இது ஆண்களுக்கு விளங்குகிறது. சிறுநீர் தாரை பற்றிய சிக்கல்களை போக்குகிறது. இதை வாயிலிட்டு மென்று சிறிது நேரம் வைத்திருந்து துப்புவதனாலே பற்களுக்கும் ஈர்களுக்கும் இடையே இருக்கின்ற நுண்கிருமிகளை வெளித்தள்ளி பற்களுக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடியதாக விளங்குகிறது. இந்த கொத்தான் எப்படி மருந்தாக்கி பயன்படுத்துவது என்று செயல்முறையிலே பார்ப்போம், வாருங்கள். நேயர்களே, நாம இன்னைக்கு கொத்தான் செடியோட மருத்துவ குணங்கள் என்ன, கொத்தான் செடியை பயன்படுத்தி முடியை வளர்க்கக்கூடிய ஒரு தைலம் எப்படி தயார் பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த கொத்தான் கொடின்றது செடிகளுக்கு மேல புதர் போல படர்ந்து வளரக்கூடிய ஒரு கொடி. இதற்கு இலைகள் எல்லாம் நமக்கு பெருசா தெரியாது. இது போன்ற நைலான் வயர் போல நமக்கு அங்கங்க இளம் பச்சை நிறத்துல படர்ந்து இருக்கும். இதோட பூக்கள் மட்டும் சிறு சிறு பூக்கள், இது போன்ற வெண்மை நிற பூக்கள் கொத்து கொத்தா இருக்கும். இந்த கொத்தான் கொடி நம்ம தொடும் பொழுதே நல்ல சில்லுன்னு இருக்கும். இது உடல் சூட்டை தணிக்கக்கூடிய ஒரு நல்ல மருந்தா செயல்படும். அதே போல சிறுநீர் தாரை எரிச்சல், கண் எரிச்சல், கண்களில் உள்ள சிவப்பு தன்மை, பெண்களுக்கு ஏற்படக்கூடிய வெள்ளைப்படுதல் போன்ற பிரச்சனைகளுக்கு எல்லாமே இதை நம்ம மருந்தா பயன்படுத்தலாம். பெண்களுக்கு வெள்ளைப்படுதல் இருந்ததுன்னா இந்த கொத்தான் கொடி ஒரு சிறிய அளவு எடுத்து, கொஞ்சமா எடுத்து, இந்த அளவுக்கு எடுத்து நம்ம தண்ணீர்ல ஊற வச்சுட்டு, இரவு முழுக்க அந்த தண்ணீர்ல ஊற வச்சுட்டு காலையில அந்த தண்ணீரை மட்டும் வடிகட்டிட்டு அதோட கற்கண்டு பொடி சேர்த்து காலையில தினமும் வெறும் வயத்துல பருகிட்டு வரும் பொழுது பெண்களுக்கு ஏற்படக்கூடிய வெள்ளைப்படுதல் கம்மியாகும். அதே போல சிறுநீர் தாரை எரிச்சல் இருந்தாலும் இதே மருந்தை பயன்படுத்தலாம். கொத்தான் கொடியை ஊற வைத்த தண்ணீரிலோ அல்லது கொத்தான் கொடியை கொதிக்க வச்ச தண்ணீரையோ வடிகட்டிட்டு அதை கொண்டு நம்ம சிறுநீர் கழித்ததும் நம்ம பிறப்புறுப்பை வாஷ் பண்ணிட்டு வரும் பொழுது சிறுநீர் தாரையில ஏற்படக்கூடிய தொற்றுகளை, இன்ஃபெக்ஷனை கட்டுப்படுத்தக்கூடிய மருந்தாகவும் இது செயல்படும். இந்த கொத்தான் கொடியை பயன்படுத்தி நம்ம இப்போ ஒரு தைலம் தயார் பண்ணலாம். இதற்கு தேவையான பொருட்கள் கொத்தான் கொடி, வெந்தயம், நெல்லி வற்றல், கருஞ்சீரகம், நல்லெண்ணெய். ஒரு பாத்திரத்தில் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். இதோட நெல்லி வற்றல் இடிச்சு வச்சிருக்கோம். நெல்லி வற்றல் நம்ம ஊற வச்சு அரைச்சி கூட சேர்த்துக்கலாம். நெல்லி வற்றல் பொடி, வெந்தயம், கருஞ்சீரகம், இவை மூன்றும் சேர்த்து நம்ம பொரிச்சிடலாம். நம்ம இது தைலமா அடுப்புல இட்டு காய்ச்சியும் எடுத்து வச்சுக்கலாம், அல்லது சூரிய படம் போட்டோம் நம்ம எடுத்துக்கலாம். இதை வெயில்ல ஊற வச்சுட்டு வெயில்ல வச்சு எடுத்தோம்னா ஒரு 7 நாட்கள் வச்சு எடுக்கும் பொழுது இந்த சாரம் எல்லாம் அந்த எண்ணெயில இறங்கி இருக்கும். அந்த எண்ணெயை நம்ம பயன்படுத்தலாம். இந்த எள்ளு, வெந்தயம் இதெல்லாம் பொரிஞ்சதும் நம்ம இந்த கொத்தான் கொடியை இதோட சேர்த்துடலாம். இந்த கொடி காஞ்ச நிலையில இருந்தாலும் நம்ம யூஸ் பண்ணலாம். சிறு தீயில வச்சு நம்ம கொஞ்சம் தள்ளி நின்று இது தயார் பண்ணணும். ஈரத்தன்மை அதிகமா இருந்ததுன்னா எண்ணெய் மேலே தெரிக்கும். இல்லை நம்ம மூடி வச்சு கூட சிம்ல வச்சுட்டு ரெடி பண்ணிக்கலாம். கம்ப்ளீட்டாக இதில் இருக்கக்கூடிய ஈரத்தன்மை எல்லாம் போகிற வரைக்கும் நம்ம சிறு தீயில வச்சு தைலமாக காய்ச்சணும். இதே நம்ம வெயிலில் வச்சு எடுக்கிறோம்னா இது எல்லாமே ஊற வச்சுட்டு ஒரு மேலே வெள்ளை துணி போட்டு நல்லா கட்டி வச்சுட்டு டஸ்ட் எல்லாம் போகாமல் அதை நம்ம வெயிலில் வச்சு எடுத்தோம்னா ஒரு 7 நாட்களுக்கு வச்சு எடுத்தோம்னா அந்த எண்ணெய் தயாராகிடும். அதுக்கப்புறம் நம்ம அதையும் நம்ம பயன்படுத்தலாம். இது நம்ம தினமும் தலைக்கு தேய்க்குவதற்காக பயன்படுத்தாமல் குளியல் தைலமாக பயன்படுத்தலாம். நம்ம தேங்காய் எண்ணெயில் ஊற வச்சு எடுத்தோம்னா தேங்காய் எண்ணெய்க்கு பதில் தினமும் தலைக்கு தேய்ப்பதற்காக அதை பயன்படுத்திக்கலாம். இப்போ நம்ம நல்லெண்ணெயில் செய்யறதுனால இதை குளியல் தைலமாக வாரம் 2 முறை நம்ம பயன்படுத்திட்டு வரும் பொழுது பொடுகை கட்டுப்படுத்தக்கூடிய மருந்தாக இருக்கும். அதே போல் முடி உதிர்வை தடுத்து முடி வளர்ச்சியை தூண்டக்கூடிய மருந்தாக இது செயல்படும். உடலில் உள்ள அதிகப்படியான உஷ்ணம் கம்மியாகும். கண் எரிச்சல் போன்ற பிரச்சனைகள் இருந்தாலும் நம்ம இதை எடுத்துக்கலாம். அதே போல் அடிக்கடி பித்தத்தினால தலைவலி, உடல் உஷ்ணத்தினால தலைவலி வரவங்களும் இந்த தைலத்தை குளியல் தைலமாக பயன்படுத்தும் போது அந்த தலைவலி படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். இப்போ இந்த கொத்தான் கொடி நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. பொரிஞ்சதும் நம்ம ஆற வச்சுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வடிகட்டலாம். கொத்தான் கொடி மற்றும் நல்லெண்ணெய் சேர்ந்த இந்த தைலம் இப்போ தயாராகிடுச்சு. இதை வடிகட்டிடலாம். கொத்தான் கொடி, நல்லெண்ணெய், கருஞ்சீரகம், வெந்தயம்,
மற்றும் நெல்லி வற்றல் சேர்ந்த இந்த தைலத்தை வாரம் 2 முறை தலை குளிப்பதற்காக நம்ம பயன்படுத்திட்டு வரும் பொழுது பொடுகை கட்டுப்படுத்தக்கூடிய மருந்தாவும் உடல் உஷ்ணத்தை தணிக்கக்கூடிய மருந்தாவும் முடி உதிர்வதை தடுத்து முடி வளர்ச்சியை தூண்டக்கூடிய ஒரு தைலமாகவும் இது செயல்படும். அன்பான நேயர்களே, கிறிசிதா ஃபிலிஃபார்மிஸ் என்று தவற பெயராலே சுட்டப்பெறுவது விண்மதி வள்ளி என்று தமிழ் பெயரை பெற்றிருக்கிறது. கொத்தான், குறிப்பாக எருமை கொத்தான் என்கின்ற பெயரை இது பெற்றிருக்கிறது. இது ஒரு தலைமுடியை போல, விண்மதியிலே இருந்து வந்த கொடியை போல இது மரங்களின் மேலேயும் புதர்களின் மேலேயும் இருப்பதினாலே அப்படி ஒரு பெயரை தந்திருக்கிறார்கள். இது ஒரு ஆன்டிபாக்டீரியல், ஆன்டிஃபங்கல், ஆன்டிமைக்ரோபியல் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது. குறிப்பாக பிரமேகம் என்கின்ற ஒழுக்கு, எந்த விதமான ஒழுக்காக இருந்தாலும் அதை மாற்றக்கூடிய அஸ்ட்ரிஞ்சன்ட் என்று சொல்லக்கூடிய மருத்துவ குணத்தை இது பெற்றிருக்கிறது. பிரமேகம் என்று சொல்லுகின்ற பொழுது குறிப்பாக வெள்ளைப்போக்கு, லுகேரியா என்று சொல்லுகின்ற மாதர் தமக்கு வருகின்ற வெள்ளைப்போக்கு, அதிக உஷ்ணத்தினாலே ஏற்படுவது இந்த வெள்ளை வெட்டை என்கின்ற வெள்ளைப்போக்கு. இந்த உஷ்ணத்தை குறைத்து குளிர்ச்சி தரக்கூடிய ஒரு மூலிகையாக இந்த கொத்தான் விளங்குகிறது. கிரிச்சரம் என்று வடமொழியிலே சொல்லுவார்கள். சிறுநீர் கழிக்கின்ற பொழுது சிறுநீரகத்திலே இருந்து கற்கள் கரைந்து மணல் போல வெளியாகின்ற நிலையிலே சிறுநீர் தாரையிலே எரிச்சல், அதோடு கூட ஏமச்சூரியா என்று சொல்லக்கூடிய வகையிலே குருதியோடு கலந்த சிறுநீர், இவற்றை போக்கக்கூடிய ஒன்றாக இருந்து சிறுநீரக சிக்கலை போக்கக்கூடியதாக விளங்குகிறது. அதனோடு பித்தம் என்று சொல்லக்கூடிய தலை சுற்று, உடல் உஷ்ணம், வாந்தி, குமட்டல், மயக்கம், உடல் ஏற்கனவே சுரம் அடிப்பது போல, காய்ச்சல் அடிப்பது போல விளங்குகின்ற நிலை, நாளுக்கு நாள் மெலிந்து வருகின்ற உடல், இவற்றை போக்கி உடலுக்கு பலத்தை தரக்கூடிய ஒன்றாக, உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய ஒன்றாக இந்த கொத்தான் விளங்குகிறது. இதை நாம் மேலே பூசுகின்ற பொழுது தோல் நோய்களை போக்குவதாக விளங்குகிறது. இங்கே இந்த கொத்தானோடு பிலாந்தஸ் எம்பிலிகா என்று சொல்லக்கூடிய நெல்லி வற்றலை சேர்த்திருக்கின்றோம். அதனோடு ஃபெனுக்ரீக் என்று சொல்லக்கூடிய வெந்தயத்தை நாம் சேர்த்திருக்கின்றோம். அதோடு நைஜெல்லா சட்டிவா என்று சொல்லக்கூடிய கரும் சீரகத்தை சேர்த்திருக்கின்றோம். இந்த நெல்லி வற்றல் குளிர்ச்சி தரக்கூடிய ஒன்று, அதனாலே இது கொத்தானோடு ஒத்த மருந்தாக பயன் தருகிறது. வெந்தயமும் உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. ஒரு ஆன்டிபாக்டீரியல், ஆன்டிஃபங்கல் என்கின்ற மருத்துவ குணத்தை வெந்தயம் பெற்றிருக்கிறது. கருச்சீரகமும் ஒரு ஆன்டிபாக்டீரியல் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்று டேண்ட்ரஃப் என்கின்ற பொடுகை போக்கக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. ஒரு ஸ்டிமுலண்ட் என்கின்ற வகையிலே தோலுக்கு அடியிலே இருக்கின்ற இளம் நரம்புகளை தூண்டக்கூடிய ஒன்றாக இந்த கருச்சீரகம் விளங்குகிறது. இவை மூன்றையும் கொத்தானோடு சேர்த்து நல்லெண்ணெயோ தேங்காய் எண்ணெயோ சேர்த்து தைல பதத்திலே வைத்து கொண்டு தலைக்கு தடவி வருவதனாலே முடிக்கு நல்ல கருமை நிறத்தை தருகிறது. முடியை நல்ல அடர்த்தியாக வளரச் செய்யக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. கண் எரிச்சல் இவற்றை போக்கக்கூடிய ஒன்றாக இருந்து கண்களுக்கு குளிர்ச்சியையும் பார்வை கூர்மையும் தரக்கூடிய ஒன்றாக இது திகழ்கிறது. அன்பான நேயர்களே, நாம் ஏதோ அசாதாரணமாக பார்த்துவிட்டு வேடிக்கையாக பார்த்துவிட்டு போகக்கூடிய இந்த கொடி நூல் போல, அதாவது கலைந்த நூல் உருண்டையை போல இங்கே தாவரமாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஒன்றை சாதாரணமாக நினைத்துவிட்டு சென்று விடுகின்றோம். இதிலே இவ்வளவு அற்புதமான மருத்துவ குணங்களை இறைவன் படைத்திருக்கின்றான் என்கின்ற பொழுது வியப்பாக இருக்கிறது அல்லவா? அன்பான நேயர்களே, கொத்தான் என்கின்ற இந்த கொடி எப்படி மருந்தாகிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம். இது போல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
வீடியோக்களை காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.